அதை வந்து கட்டி பிடிச்சா 7 பேர் நல்ல வளர்ந்த 6 அடி உயரம் உள்ள ஒரு 7 பேர் வந்து கட்டி பிடிச்சா மட்டும்தான் வந்து இந்த மரத்தை வந்து சுற்றிலும் கட்டி பிடிச்ச முடியும். அதோட டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 7.15 போட்டிருக்காங்க. வயசு வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போர்டில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 465 வருஷம் மரம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிறவங்க லோக்கலாக சொல்லியிருக்கிறது 550 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் இந்த மரம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து என்னன்னா இந்த 550 வருஷம் மரம் உலகத்திலே வந்து இங்கே தான் வாழும் ஒரு தேக்கு மரம். இந்த கானகத்தோட ராஜமாதா கன்னிமாரான்றது வந்து கன்னி மரம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இங்கே இருக்க ட்ரைப்ஸ் வந்து இது மாதிரி இன்னொரு மரம் இருக்கிறத வெட்டியிருக்காங்க. அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அதுலேருந்து அதை வந்து ஒரு தெய்வமாக வழிபட்டு இருக்காங்க. இந்த வனம் வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இதில் நிறைய சிறப்புகள் இருக்கு. வரும்போதே பார்த்தீங்கன்னா அதாவது பூமி வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுத்தமாக பியூரா இருக்கு. 1994 கேரளாவில் கோட்டயம்ங்கிற மாவட்டத்தில் கஞ்சிக்குழிங்கிற இடத்துல வந்து இந்த மரம் வந்து 1994 வந்து விழுந்திருக்கு. இந்த 94 விழுந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மரத்தை எடுத்து பார்த்திருக்காங்க. ஆண்டு வளையத்தை செக் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கு இந்த மரம். என்ன மாதிரியான வரலாறு கொண்டிருக்குன்னா இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெயின்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆண்டு வளையம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இந்த மரம் வந்து இந்த காட்டுல உருவானது பாத்தீங்கன்னா 1542 அக்பர் பிறந்த வருடம். இப்ப இந்த மரம் பாத்தீங்கன்னா 1542ல இந்த சைஸ்ல வளர்ந்திருக்கு. அடுத்த 50 வருஷத்துல வந்து இந்த சைஸ் 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். இந்த 400 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பல வரலாறு இந்த மரம் பார்த்திருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுல இருந்து, சைனா வார்ல இருந்து, இந்தியா சுதந்திரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கு. இந்த மரம் வந்து இன்னொரு பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்கு. என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா 1995ல ஒரு கியூபிக் மீட்டர் 70,500 ரூபாய்க்கு வித்திருக்கு. ஒரு தேக்கு மரம் 70,500 ரூபாய்க்கு கேரளாவில் வந்து இன்ன வரையும் 1995ல இருந்து 2022 வரையும் வித்ததா சரித்திரமே இல்லை. இந்த சாதனை இன்ன வரையுமே முறியடிக்க முடியல. ஏன்னா அது வந்து அவ்வளவு ஃபேமஸான ஒரு கிட்டத்தட்ட 475 வருஷம் பழமையான ஒரு தேக்கு மரம் அது. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்கு. இது பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கிறதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டம் கலந்து நமக்கு ஒரு பயமும் உருவாகுது. இதுல வந்து ஃபுல் வரலாறுமே கொடுத்திருக்காங்க. காந்தி பிறந்தது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இவ்வளவு உலகத்தில் நடந்த அவ்வளவு மாற்றங்களையும் இந்த மரம் வந்து சந்திச்சிருக்கு. 1994ல விழுந்திருக்கு இந்த மரம். ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பு தேக்கு மரம்ன்றது உலகத்துல 4 நாடுகள்ல தான் இருந்துச்சு. என்னன்னா இந்தியா, பர்மா, தாய்லாந்து அண்ட் லாவோஸ். இந்த 4 கண்ட்ரிகளில் மட்டும்தான் தேக்கு மரம் இருந்துச்சு. இந்த தேக்கு மரத்தை வந்து முதல்ல வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து பார்க்குறாரு. அவர் தான் மலபார் பிராந்தியத்தோட கலெக்டராக இருந்திருக்காரு. அவரோட பேரு ஹெச்வி கேனோலின்ற ஒருத்தர் 1840களில் அங்கங்கே சதுரி கடந்த காட்டில் இருக்கிற தேக்கு மரங்களை எடுத்து சோசியல் ஃபாரஸ்ட், அதாவது வந்து ஒரு தோப்பு மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபாரஸ்டேஷன் பண்ணார். அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற 4 நாடுகளில் இருந்த இந்த தேக்கு மரம், குறிப்பாக இந்த நிலம்பூர் தேக்கு, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக 70 நாடுகளுக்கு மேலே போய் சென்றடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து நினைப்போம் உலகத்தில் அந்த மரம் தேக்கு, நம்ம சொல்றோம் அந்த நாட்டில் இருக்கிற தேக்கு பெஸ்ட், இந்த நாட்டில் இருக்கிற தேக்கு பெஸ்ட்லாம். இங்கேருந்து இவருக்கு பின்னாடி வந்தவங்க உலகம் ஃபுல்லாக கொண்டு போன மரங்கள் தான். அப்போ நம்ம தான் இங்கே தான் வந்து ஆர்ஜின்றது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியுது.